உங்க பேர் பார்த்தா முஸ்லீம் பேரா இருக்கு. திருநீரெல்லாம் வச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கஷ்டப்படும் போது எனக்கு கோயிலில் கிடச்ச அந்த அன்னதானம் தான் எனக்கு அன்னைக்கு பசியாக இருந்தது. புருஷனை பார்த்துக்க வேண்டிய இடத்துல நான் பார்த்துக்கிறேன். அந்த இடத்துல இன்னொருத்தங்க நல்லா பார்த்துக்கிறானோடனே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். 6 மாதம் பிள்ளைங்க கட்சி தெரியும். பக்கத்துலேயே இருக்காங்க அப்பா அம்மா. என் பிள்ளை தானே, என் பேரன் தானே சொல்ல. எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு 5000 அந்த கொடுங்க மாமா அப்படின்ட்டு. நான் அந்த அம்மா பத்தினியா அப்போ அந்த நேரத்துக்கு வந்து அவர்களுடைய சுகத்தை அவங்க பெருசாக பார்த்ததால அவங்க பத்தினியாக போயிட்டாங்க. இவருக்கு வந்து 3 பிள்ளைகளை பெற்று ஒழுக்கமாக வாழ்ந்ததெல்லாம் இதைத்தான் நீங்களாம் தேடுறீங்களா? அந்த 5 நிமிஷம் சுகம்தான். அவரே வந்து என் முன்னாடி வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அந்த அம்மாகிட்ட. அவளை வீட்டை விட்டு துரத்திடுறேன்டி, நான் அங்கே தான் வரப்போகிறேன், நான் இனிமேல் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் முன்னாடி என் பிள்ளைங்க முன்னாடி சொல்கிறாரு. ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சனவே சொல்லலாம். அவங்க நேம் பார்த்தீங்கன்னா தில்சத் பேகம். வணக்கம். உங்கள் பேர் பார்த்தா முஸ்லீம் பேராக இருக்குது, ஆனால் சந்தன பொட்டு குங்குமம் திருநீரெல்லாம் வச்சுருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? காரணம்லாம் கிடையாதுமா. பேசிக்கலி நான் முஸ்லீம் தான். நான் லவ் மேரேஜ், ஹஸ்பண்ட் இந்து, அப்படியே கன்வெர்ட்டட். அதுக்கு முன்னாடி நான் பிறந்து வளரும் போது சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கஷ்டப்படும் போது எனக்கு கோயிலில் கிடச்ச அந்த அன்னதானம் தான் எனக்கு அன்றைக்கி பசியாத்தினது. நான் என்னால் மதம் மாற முடியாது, ஏன்னா அப்போ குழந்தை வயசு. ஸோ என்னை கரம் பிடிச்சவர் ஹிந்துன்றதால நான் டோட்டலாகவே சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு அதில் ஒரு வழிபாடு எனக்கு பிடிக்கும், அதனால் அப்படி கண்டினியூ ஆரம்பிச்சிட்டேன். பேரை மட்டும் பிள்ளைங்களாம் வளர்ந்தப்புறம் மாற்றிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த காதல் திருமணம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணம் லவ் மேரேஜ் தான். வீட்டில் வந்து கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே எதிர்த்து தான் வெளியே கல்யாணம் பண்ணோம். இப்படி இருந்தும் சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எந்த வயசில் திருமணம் ஆச்சுக்கா? வயசு சரியாக தெரில, ஆனால் எனக்கு 2009 கல்யாணம் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். இப்போ லவ் மேரேஜ்னு சொன்னீங்க. அதான் அந்த வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. நீங்களும் தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, இல்லை ஒன் சைடு லவ்வா? ஒன் சைடு. யார் அவர் லவ் பண்ணார் அவங்கள? ஆமாம், அவர் பண்ணார். நான் ஃப்ரெண்ட்லியாக எப்பவும் போல் பேசிக்கிட்டு இருந்தேன். அது அவருக்கு வந்து லவ்வாக போச்சு. ஸோ ஃபேமிலியை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணீங்க? ஃபேமிலியை எதிர்த்து கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எதிர்த்து கல்யாணம் பண்ணவொடனே அவர் கூட்டு போய் நல்லா தான் வச்சுருந்தார். எந்த ஒரு குறையெல்லாம் சொல்ல முடியாது. என் கடைசி பையன் பிறந்த வரைக்கும் ஒரு 8 வருஷம் ஒழுங்காக போயிட்டு இருந்தது. இந்த 8 வருஷத்தில் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு லேடி குறுக்க வந்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த பெண்மணிக்கிட்ட போனான்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு கோவம் அப்படின்னு வர்றதுன்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் வரும். நான் சமைக்க மாட்டேன், பிள்ளைங்க பேச மாட்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றதால நான் அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே தப்பு சொன்னார். இப்போ சாப்பாடு சமைக்கலை, சோறு சமைக்க மாட்டேன்ட்டா, நான் வாங்கி வந்து கொடுத்த பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் சொன்னார். ஆமாம், அவரை அடிச்சிட்டேன். மெயின் விஷயம் என்னென்னா நான் அவரை அடிச்சிட்டேன்னா. எதுக்காக அடிச்சிங்க அவரை? குடிச்சிட்டு கொண்டாந்து கொடுத்தாருமா. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வரல, ஃபோனை எடுத்து பேசலை, வீட்டில் இருக்கமா என்னென்னு எதுவும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு நான் வந்தார். வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபோன் அடித்து கூட பேசணும்னு தோணும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு குடிச்சிட்டு வந்து நான் இப்படி தான் வருவேன், அப்படி தான் வருவேன், மொத்தம் நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீ வாங்கினது கொடுத்தா நான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். தூக்கி போட்டதுக்கு வந்து வரும்போதே போதையில் தான் வந்தார். அது தூக்கி போட்டோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தனப்போ அப்படி பிடிச்சி இப்படி தள்ளி விட்டோன்னே பிள்ளைங்கிட்டலாம் வந்து ஏறி வந்தார். சண்டை போடுற மாதிரி வந்தார். ரொம்ப சண்டை போடுற மாதிரி வரான்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, போலீஸில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டில்ல, இனி நான் எப்படி உங்க கூட வாழ்வேன், நான் இன்னும் வாழ மாட்டேன் அப்படி சொல்லி நின்னாரு. இல்லை, இந்த மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கா? இல்லை, அதுதான் தடவை. ஆனால் தடவையே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண விஷயம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? என்ன அடித்தது இல்லாமல் பிள்ளைங்களை வர அடிக்க போயிட்டாருமா. பிள்ளைங்களை அடிக்க போய்ட்டு பிள்ளைங்களை வந்து கொளுத்திடுவேன், வீட்டோடு சேர்த்து எரித்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதிர் வீடு, அவசர வீடு. அவங்க வந்து என்ன உங்கள் வீட்டில் பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது,
நீங்கள் அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஒரு பண்ணதால தானே அந்த சண்டை நடந்தது. குடிச்சிட்டு வந்து நீ வந்து தேவையில்லாமல் பண்ண. ஒரு நைட்டு தான், நீ நைட்டு வரல, வீட்டுக்கு வரல, நீ ஏன் வரல, எதுக்கு வரலன்னு எனக்கு தெரியாது. நான் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ ஃபோன் எடுப்பேன். அட்லீஸ்ட் நீயா ஃபோன் பண்ணி கேட்கணும்ல, பிள்ளைங்களாம் ஸ்கூலில் வந்துச்சா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணி ஒரு வார்த்தை அந்த அனுசரிப்பே கிடையாது. அப்படி ஒரு இல்லாத இடத்துல நான் என்ன பண்ணுறது? நான் வந்தபோது ஏன் ஃபோன் பண்ணலன்ற ஒரு கேள்வி கேட்டது அவருக்கு அது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக போயிடுச்சு. அவர் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கிறான்ற விஷயமே எனக்கு அன்றைக்கி நைட்டு தான் தெரியும். குடிச்சிட்டு அவரே சொல்லிட்டாரு. அவரே வந்து என் முன்னாடி வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அந்த அம்மாகிட்ட. அவளை வீட்டை விட்டு துரத்திடுறேன்டி, நான் அங்கே தான் வரப்போகிறேன், நான் இனிமேல் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் முன்னாடி, என் பிள்ளைங்க முன்னாடி சொல்கிறாரு. அவர் கம்பெனி ஆளுங்க 2 பேர் வந்தாங்க, வந்துட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அண்ணா விட்டு நான் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே. போலீஸ்காரங்களாம் பேசி அனுப்பி மறுநாள் காலைல 10 மணிக்கு மகளிர் ஸ்டேஷன் வர சொன்னாங்க. என்னை அடித்து மண்டையை உடைச்சிட்டாரு. என்னை அடித்து மண்டையை உடச்சதுக்கப்புறம் தான் நான் போலீஸுக்கே போனேன். அந்த 3 பிள்ளைங்களை வந்து ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு கலரில் இருக்குன்னு சொன்னவர் என்கிட்ட வந்து 3 பிள்ளைங்க ஒவ்வொரு கலரில் இருக்க, நீ எவன் விட்ட போய் படுத்த அப்படின்னு சொல்லி என்னை கேட்டேன். அந்த கேள்வி எனக்கு இந்த கேள்வி கேட்டால் இன்னும் கோவம் தாங்க. போலீஸ்காரங்க வரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை என்ன சொன்னேன், எனக்கு கோவம் தாங்கல. அவன் செருப்பு எடுத்து அவன் அடித்து எப்பறம் அந்த வார்த்தைலாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பிடிச்சி வெளியே வரையும் தள்ளிட்டு போயிட்டேன். விடவே இல்லை, வெளியே வரையும் கேட்ட வரையும் தள்ளிட்டு போயிட்டு நீ எப்படி இந்த வார்த்தை என்ன கேட்பேன், உனக்கு தெரியாதா, இந்த 3 பிள்ளைங்க எப்படி பிறந்த உனக்கு தெரியாதா, எப்படி கேட்பேன்னா, ஆமாண்டி நீ நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் எவன் வீட்டுக்கு வர நான் பார்த்துட்டா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசிட்டார். அவர் சொன்னார் இருந்தாங்க. அந்த அவர் சொன்னார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, எப்பா ஒரு பொம்பளை என்னென்ன வார்த்தை, நீ நான் போயிட்டு வந்தியா கூட இப்போ கேட்கக்கூடாத வார்த்தைங்க. அப்புறம் போலீஸ்காரர் வந்தப்பறம் போலீஸ்காரன் இந்த விஷயம் சொன்னேன். 3 பிள்ளைங்க யாருக்கு பெத்தன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் நான் எப்படிங்க இருக்குது, எனக்கு வேணாம். அவர் யார்கிட்டே ஃபோனில் பேசியிருக்காரு, ஆல்ரெடி ஒரு தொடர்பில் தான் இருக்கார், எனக்கு தான் தெரியாது. தயவு செஞ்சு நீங்களே பேசி முடிவு எடுத்து கொடுத்துருங்க எனக்கு தயவு செஞ்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் இந்த தேவையாலும் நான் வாங்க மாட்டேன். சாரி, அந்த தப்பான வார்த்தை அவர் என்ன மென்ஷன். நான் அந்த அம்மா பத்தினியா அப்போ அந்த நேரத்துக்கு வந்து அவர்களுடைய சுகத்தை அவங்க பெருசாக பார்த்ததால அவங்க பத்தினியாக போயிட்டாங்க. இவருக்கு வந்து 3 பிள்ளைகளை பெற்று ஒழுக்கமாக வாழ்ந்ததால் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வெளியே வரும்போது அந்த பொம்பளை அங்கே நிற்கிறான். அந்த பொம்பளை கையை பிடிச்சிட்டு போகிறாப்புல. நான் என்னோட இளைய நடுப்பையனை வந்து தோளில் தூக்கிட்டு என்னோடய பையனையும் கை குழந்தையும் என் பாப்பாவையும் பிடிச்சிட்டு நான் நடந்து போகிறேன். என்னை பஸ் ஏற்ற கூட அது இல்லை. அந்த பொம்பளை கையை பிடிச்சி நான் அவ்வளோ இதுவாக போகிறேன். அவளுக்கு என்ன எவனா வருவான் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி என்னைய சொல்லிவிட்டு அந்த ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வெளியே வந்துட்டு நான் கத்திட்டு சொல்லிட்டு போனவர். எனக்கு அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லும் போதும் சுற்றி இருந்தவனா என்னை பார்த்தாங்க. எனக்கு என்னை கூட்டு வந்த ஆட்டோக்கார கூட சொன்னாங்க, இவெல்லாம் ஆம்பளையா, இவனையம்மா நீ வேணும்னு சொல்லி போனேன் பார்த்தியா, நீ ஆசைக்கும் நீ அவனை திருமணம் பண்ணதுக்கு என்ன உனக்கு பரிசு கொடுக்கணுமோ அந்த பரிசை கொடுத்துட்டு போயிட்டான் பார்த்தியா, இதை வாங்கிட்டு நீ குடும்பத்தோட ஊர் போய் சேர்ப்போம் அப்படின்னு. அப்போவே அந்த போலீஸ்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவனே வந்து தூக்கி போட்டு போகிறான், நீயே தூக்கி போட்டு போய் இன்னொருத்தனோட வாழ்றே அப்படின்னா, இவனே இப்படி பண்ணுறான் அப்படின்ன போது வரவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் உங்கள் திருமணம் முறையாக ரெஜிஸ்டர் பண்ணலையா? எனக்கு அது அவ்வளோவும் தெரியல. வீட்டாண்ட வந்து கேட்குறாங்க, நிறைய பேர் அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க. எங்கள் வீட்டாளுங்களாம் வந்து அவர் அடிக்க போனாங்க. அதை தடுத்து நிப்பாட்ட போனதால் அவனுக்காக நீ இவ்வளோ பறிஞ்சிட்டு வரியா, நீ அவனோட சேர்ந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணலை? சரி, எதனாலக்கா இவ்வளோ விரிசல் உங்களுக்குள்ள? விரிசல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைம்மா, ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் நான் அப்போ எனக்கு அந்த வயசு இல்லை, அவருக்கு அந்த வயசு இருந்தது. குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு போகலான்னு முடிவு பண்ணால் அவர் கொண்டு போயிருக்கலாம். அவருக்கு குடிக்கணும், வேலைக்கு போகணும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, குடும்பத்தை பார்க்கவும்னால. அப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் நான் பக்தியிலே திரும்ப அதேப்பா பிடிக்க போனேன். என்னோட தப்பு அதில் இருக்குது. இந்த இடத்துல புருஷனை பார்த்துக்க வேண்டிய இடத்துல நான் பார்த்துக்கறல, அந்த இடத்துல இன்னொருத்தங்க நல்லா பார்த்துக்கிறானோன்னே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. துரோகம் எங்கெல்லாம் இருக்குன்றத கீழே விழும்போது தான் தெரியும். இல்லைக்கா, அவர் செஞ்ச தப்புனால நீங்கள் ஏன் அது முழு பழியை ஏற்றுக்கிறீங்க? நான் பழியை ஏற்றுக்கலம்மா,
நான் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நான் அதில் தள்ளப்பட்டேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து கேர் பண்ணாமல் விட்டனால தான் அவங்க இன்னொரு பெண்ணை தேடி போயிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ நீங்கள் எந்த இடத்துல அவரை கேர் பண்ணலைன்றதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கேட்குற ஒரு அரவணைப்பை நான் இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல. அவர் எதை தேடி வரான்றதே அவர் என்கிட்ட சொல்லலை. அந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு 3 பிள்ளைங்களை பெற்றன்றதே வந்து என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம். அவர் இப்போ வரைக்கும் அதை தான் எதிர்பார்க்குறாரா அப்படின்றதே எனக்கு 3ஆம் பட்சமாக ஒரு விஷயம். எனக்கு வந்து நான் நடுத்தருக்கு வந்து நிற்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது, இதைத்தான் நீங்களாம் தேடுனீங்களா, அந்த 5 நிமிஷம் சுகம்தான் நீங்கள் தேடுனீங்களா அப்படின்றதே எனக்கு அப்போ தோணுச்சு. அவர் என்னை கைவிட்ட உடனே நான் என் குடும்பத்தை முதல்ல நாடலை. மாமனார் இருக்காங்க, அவங்களோட உறவினர்லாம் இருக்காங்க, இவங்கக்கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னோடனே வந்தாங்க, ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவனே எனக்கு பிள்ளை நல்ல போது நீங்களாம் எனக்கு யார் அப்படின்னு எங்களை அப்பயே தூக்கி போட்டாங்க. அடுத்த செகண்டே கை வைட்டாங்க. அப்புறம் வேறு எங்கே போகிறது, இவங்களும் கை விரிச்சிட்டாங்க. வேறு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் என் குடும்பத்தில் போய் நின்னேன். என் குடும்பத்தில் 1 வாரத்துக்கு மேலே என்னை பார்த்துக்கிறது நிறைய இல்லை. எனக்கு மட்டும் சோறு போடணும்னா எங்கள் அப்பா தளவுக்கு தெம்பு இருக்கும். என்னையை சேர்ந்த அந்த 3 பிள்ளைங்களுக்கு சோறு போனால் நான் ஏன் போடணும்னு அவங்களும் அந்த இடத்துல கை வச்சுட்டாங்க. அப்போ வேலைக்கு போகிறேன்னு ஒரு கட்டாயம் வந்தது. பக்கத்துலேயே ஒரு வீடு 1500 அவங்க கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம். பக்கத்து வீடே தான், ரொம்ப தூரம் கூட கிடையாது, சரி பக்கத்துலேயே இருக்குது. அந்த எங்கள் ஹவுஸ் ஓனரே வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் சித்தாள் வேலைக்கு போனேன். கல் தூக்குறதுக்கு இந்த அதெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் போனேன். கீழே விழுந்து அதுலேயும் கொஞ்சம் அடிக்கடி பட்டு இப்படியே ஓரளவுக்கு 6 மாதம் பிள்ளைங்க ஒரு கத்தி தெரிய போச்சு. பக்கத்துலேயே இருக்காங்க அப்பா அம்மா. என் பிள்ளை தானே, என் பேரன் தானேன்னு சொல்ல இல்லை. அவங்க அப்போயாவது வந்து என் பேர பிள்ளைங்க தானே, ஒரு வயசு சோறு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் கொடுக்கல. எங்கள் அண்ணன் தம்பிகளை யாரும் செய்யலை. மொத்தம் எத்தனை பசங்கக்கா உங்களுக்கு? எங்கள் அம்மா 16 பிள்ளைங்களை பார்த்தாங்க. கடைசி பிள்ளை நான். அதில் ஒரு சில பிள்ளைங்களாம் இறந்துட்டாங்க. மீதி அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிலாம் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. என்னடா தங்கச்சி வளர்க்க முடியாது சொல்லி யாருமே வந்து பார்க்கல. கொடுத்து உதவ கூட யாரும் வரல. என் பசங்க எங்கள் அப்பா வாங்கிட்டு வர அந்த சிக்கன் பக்கோடாவுக்கு அந்த செய்கிற மீன் குழம்புங்கெல்லாம் வந்து எட்டி பார்ப்பாங்க. பேர பிள்ளைங்க எட்டி பார்க்குதேன்னு சொல்லி கூட எங்கள் அப்பா அம்மா பார்க்கல. ஸ்க்ரீன் போட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனரம்மா அப்போ கொடுத்த 5 கிலோ அந்த ரேஷன் அரிசி என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் காலையிலையும் மதியமும் நைட்டும் அந்த ரேஷன் அரிசி தான். அந்த கஞ்சி சோறு சாப்பிட்டேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 5000 அந்த கொடுங்க மாமா அப்படின்ட்டு. நானே பிச்சை எடுக்கிறேன், என்கிட்ட வந்து நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களா, உங்கள் உறவே வேணாம் தான் தள்ளி போயிருக்கோம், அவனால் பட்ட கஷ்டம்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஹவுஸ் அம்மாகிட்ட போய் நானே போய் கேட்டேன், இந்த மாதிரி நானே பார்த்து தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு. எனக்கு வீட்டில் இருக்க 10 பாத்திரம் கூட அவங்க கொடுத்தது தான். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் வந்து ஸ்ரீரங்கம் மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு திரும்பவும் எழுதி கொடுத்து எனக்கு என் வீட்டு பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கும்போது அந்த பொம்பளையோட வீட்டில் வச்சுருந்தாங்க, ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்தவங்க 2 பேர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாத மூலமாக அங்கேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே வாழ ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பிள்ளை, தெரிஞ்ச பிள்ளை, அவள் சொல்லி அவள் மூலிமா கம்பெனிக்கு போனேன். கம்பெனியில் போய் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே ஓரளவுக்கு எல்லா வகையிலையும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வெறும் 3800 சம்பளத்தில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு அப்பாவா கூட அவர் எதுவுமே செய்ய முன் வரலையா? வரல. அதுதான் ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க. இவங்க 3 பேருமே எனக்கு பிறந்ததுன்னு சொல்லி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கோபம் வந்துச்சு. அன்றைக்கி அந்த கோவத்தை வச்சு ரெண்டும் பண்ண முடியல. அந்த ஸ்டேஷனில் இருந்த அந்த உமன் லேடிஸ் அந்த அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, அவனே ஒரு பொம்பளை தேடி போகிறான், நீ போடி இன்னொருத்தனை தேடிட்டு அப்படின்னாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸ்ரீரங்கன்றது நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து சென்னைக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல போயிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கும் போது தான் தெரிஞ்சது வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. உங்கள் குடும்பம் சென்னையில் தான் இருக்காங்க, உங்கள் கணவரும் சென்னையில் தான் இருக்காங்கல்ல? அம்மா அவரோட சொந்த ஊர் திருவண்ணாமலை சேத்பேட். இங்கே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிட்டு இங்கே இருந்தோம். வேலைக்குன்னு வந்து ப்ரமோஷன் ஆகிட்டு அவர் ஒரு மேனேஜராக இன்சார்ஜாக வந்து போய் செட்டில் ஆன ஊர் தான் ஸ்ரீரங்கம். அதுவும் அவங்க அந்த ஓனரை குறை சொல்லக்கூடாது. அவர் தான் அங்கே குடி வச்சது, வீடு பார்த்து எல்லாத்தையும் கொடுத்தது எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. எல்லா வகையிலையும் அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருந்தார். அவரை ஹெல்ப் இல்லாமல் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க. ஆனாலும்
பிள்ளைங்களுக்கு செய்யணும்னும் போது இது ஏன் பிள்ளைங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது அதை எப்படி கையாண்டீங்க? அழுதம்மா, சூசைட் பண்ணிக்க வரையும் போனேன். அவரே என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்தேன். நான் கண் முன்னாடி பார்த்தேன். நான் இருக்கும் போதே வந்து எங்கள் அப்பா அம்மா சாப்பிடும் போதே வந்து ஸ்க்ரீன் போட்டு சாப்பிட்றாங்க. நானும் செத்துட்டேன்னா அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் போட்டு சாப்பிட்றது கதவே மூட்டுருவாங்க. என் பிள்ளைங்கன்னா என்ன ரொம்ப பயம் வந்துருச்சு. இதுக்காக எதாவது செய்யணுமே, உழைக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரையும் அப்பா கூட வேலைக்கு போனேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் வேலைக்கு தான் போயிருந்தேன். அப்பா கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். எதுவுமே உதவி இல்லாமலாம் இல்லை. அது கடைசியாக அவங்களும் செஞ்சு போக என் பிள்ளைகளுக்கும் செய்யணும்னு நினைக்கும் தான் கஷ்டமே. எதுக்காக அவ்வளோ இளம் வயதில் ஒரு திருமணம் பண்ணணும்னு வீட்டை விட்டு ஓடி போனீங்க? அது உங்கள் மேலே தப்பு இருக்குன்றதா நீங்கள் நினைக்கிறீங்களா? போயிருக்கக்கூடாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் படிக்க வைக்கிற தெம்பு இல்லை. இந்த 8ஆம் வகுப்பு வரையும் படித்தது காரணமே எங்கள் மூத்த அண்ணி தான். அவங்க தான் கொண்டு போய் என்னை ஸ்கூலில் சேர்த்தது. அவங்க தான் அட்மிஷன்லேருந்து எல்லாத்தையும் போட்டு என்னை சேர்த்தாங்க. அப்போவே வந்து நான் கரெக்டாக இருப்பேன். என்னை பக்கத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பேன். சின்ன சின்ன விஷயத்தில் அம்மா வந்து இன்னாரோட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரோடையும் சகஜமாக பேசுவேன். அப்போ நான் பேசும்போதெல்லாம் வந்து நான் சொல்லியும் இன்னார்கிட்ட பேசுனியே அப்படின்னு சொல்லி நான் அடிக்க வந்தது தான் அதிகம். அதனால் ஃபேமிலியோட அதிகமாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இருக்க மாட்டேன். அந்த குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காத பாசம் இன்னொருத்தர்கிட்ட கிடைக்குது அப்படின்றதுனால நீங்கள் அவ்வளோ சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? கிடைக்காத பாசன்றதெல்லாம் சொல்ல முடியாமா. தாய் தகப்பனை விட 3ஆவதாக வந்து கொடுக்குற பாசம் வந்து என்றைக்குமே அது நீடிக்காது. அவங்க வந்து அன்றைக்கி எனக்காக வந்து நின்னாங்க. தனியாக ஒரு ஆளாக வந்து வீடு தேடி வந்துட்டு முன்னே நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு வந்து நின்னாங்க. என்னோடய லவ்வெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஷார்ட் ஸ்டோரி தான். வெறும் 1 மாதம் லவ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக பேசுவேன், பேசாமலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்க நீ, என்ன ஏது அப்படிலாம் கேட்டுப்பேன். ஒரு நாளும் அந்த தாண்டின வார்த்தை நாங்கள் பேசுகிறேன். நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக உங்கள் வாழ்க்கையை தொடங்கி எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகி போயிடுச்சுமா. 8 வருஷம். இது இடையில வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்தார். ஏற்றுக்கிட்டேன். எல்லோரும் முன்னாடியே வந்து சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எழுதி கொடுத்தாரு. அந்த பிள்ளையால் பாதிக்கப்பட்டேன், எனக்கு அந்த பிள்ளை நான் அசிங்கமாக பேசுகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் வந்து கார் டிரைவிங்கே அந்த ஃபீல்டுக்கே வந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு. என்னடா ஏதோ அன்னோன் நம்பர் வந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன். ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தான் சத்யா பேசுகிறேன் அப்படின்னாங்க. சத்யாவா? எந்த சத்யானாலும் உன் புருஷன் சத்யா பேசுகிறேன் அப்படின்னோடனே எனக்கு கண்ணில் தாரதாரியாக தண்ணி வந்துச்சு. நான் செத்தே போயிட்டுருப்பாரு, நாமளே மறந்துட்டோமே, அவரே நம்மளை மறந்துருப்பாரு அப்படின்னு நினச்சா நம்ம பண்ணேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து நான் தான் உன் புருஷன் பேசுகிறேன், இந்த மாதிரி அவள் என்னை கொடுமைப்படுத்துகிறா, டார்ச்சர் பண்ணுறா, அவளையும் குத்திட்டு நானும் குத்திட்டு சாக போகிறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு நாள் பேசுனாங்க. அப்போ அந்த முடிவுக்கெல்லாம் போகாத, என்ன ஆனாலும் பேசி தீர்த்துக்கலாம், பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். அந்த அடுத்த அந்த ஃபோனை வச்ச அடுத்த செகண்டு சென்னையிலேருந்து நான் திருச்சி கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு இங்கே நம்மளுக்கு லோக்கல் ஸ்டேஷனில் கமிஷனர் ஐயா நம்மளுக்கு தெரிஞ்சவர், அவர் மூலிமா சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் காட்டிட்டு அவர் கொஞ்சம் அங்கே பேசினார். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த உமன் ஸ்டேஷனில் சொல்லி அவங்க மூலிமா ஆக்ஷன் எடுத்து அவரை திரும்ப அங்கேருந்து மீட்டுக்கு கொண்டாந்தேன். மீட்டுக்கு கொண்டாந்த அப்புறம் திருந்தி இருப்பார் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் இருக்கலாம் இப்போ ஏற்றுக்கலை. நீ தனியாக வாழ்கிற, தனியாகவே இருந்துட்டு போயிரு, திரும்ப அவனை நம்பி நடு ரோட்டில் நிற்காத அப்படின்னாங்க. அவங்கள எதிர்ப்பு தெரிவித்தும் திரும்பவும் நான் 2வது தப்பு பண்ணேன். அப்போல்லாம் உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்களா? ஆமாம், பணங்காசு சேர்ந்துருச்சு இல்லை, குடும்பம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இப்போல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் கூட நார்மலாக தான் இப்போ இல்லைம்மா. நான் விலகிட்டேன். எப்போ அவங்க பணங்காசுக்கு எதிர்பார்க்குறான்னு எனக்கு தெரிய வந்ததோ நான் விலகிட்டேன். நான் வேலைக்கு போனேன்னாக்கா முழுசாக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 3 குழந்தைங்களை விட்டுட்டு போன ஒருத்தரை நீங்கள் ஏன் திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? வந்து கேட்டார். 8 வருஷம் என்னை வச்சு என்னையும் என் பிள்ளைகளை உட்கார வச்சு சோறு போட்டார்ல, அந்த நன்றி எங்கே காட்டுறதுன்னு தெரியலையே. அப்போ அந்த 8 வருஷமும் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தங்கிறதுக்கு ஒரு வீடு, கௌரவமாக வாழ்கிறதுக்கு தேவை, என்ன இருக்குது தேவை, வீடு, 3 வேளை சோறு, பிள்ளைங்களுக்கு கொடுத்துறதுக்கு துணி, எனக்கு போகிறதுக்கு துணி, இவ்வளோதான். இதை ஒருத்தவங்க கொடுத்துட்டாலே பெரிய விஷயம் தானே, அதுவே நன்றியான ஒரு விஷயம் தானே. அதுக்கு நம்ம கைமாற என்ன கொடுத்தோம்? ஒன்றுமே நம்ம கொடுக்கல. அவர் நம்ம நடுத்தரில் நிப்பாட்டிட்டார், இன்னொருத்தையோட போயிட்டான்றதுக்காக எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த நிலமை நிற்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி அவர் போட்ட சோறாக இருக்கலாம். இன்றைக்கி நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்னை விரட்டினால்தான் உங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால் அவர் விரட்டினதுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுமா. அன்றைக்கி அவர் வந்து எனக்கு கேட்கும் போது ஏற்றுக்கிட்டு உன் பிள்ளைங்களோட போய் இரு. நான் 8 வருஷம் என் பிள்ளைங்களோட நான் இருந்துட்டேன். தோளில் போட்ட பிள்ளையிலே மறந்துட்டார். வந்து சேர்த்தப்போ கூட பிள்ளைங்க வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க, எங்கேயோ பார்த்த போக மாதிரி இருக்குது,
அப்படி சொல்லி அதிர்ச்சியமாக பார்த்தாரு. பெத்த பிள்ளைகிட்ட வந்து நான் தானே அவங்க அப்பான்னு ஒரு சொல்கிற நிலைமைக்கு வந்து நின்னாரு. ஸோ அது உங்கள் குழந்தைங்க இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, உங்கள் குழந்தைங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க? அதான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. யார் இது அப்படின்னு. நான் தான்ப்பா, நான் தெரியலையா, நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு பிள்ளைங்கிட்ட. பிள்ளைங்க அப்பாவா, நான் தான் சொல்லியிருக்கேன்லப்பா இவர் தான் உங்கள் அப்பா, ஃபோட்டோவில் எடுத்து காட்டப்போ தெரியுது. ஆமாம் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கூட நார்மலாக பழகுனாங்களா பசங்க? இருந்தாங்க, நார்மலாக இருந்தாங்க எப்பவும் போல். ஒரு 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 வருஷம் அப்படியே நல்லா அவங்க பாட்டு போயிருந்தாங்க. அந்த குடி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. குடும்பத்துக்காக உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் போயிட்டு குடித்தோமா, பிள்ளைங்களோட இருந்தோம்மா, பிள்ளைங்களுக்காக பார்த்தோம்மா, குடும்பத்தோடவே உட்காந்துட்டோமா அப்படின்ற மாதிரி உட்கார ஆரம்பித்தார். அது எனக்கு பிடிக்கலை. பிள்ளைங்க முன்னாடியே குடிக்கிறது, பிள்ளைங்க முன்னாடி சிகரெட் குடிக்கிறது, தேவையில்லா வேலையெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு கண்டிஷனுக்கு என்னை கொண்டு போய் நிப்பாட்டார். நான் வேலைக்கு போகும்போது கூட தனியாக போய் வேலைக்கு போயிட்டு வீட்டை காலையில் போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருந்தவங்க கூட எங்கள் ஏரியாவில் எனக்கு கண்ணு தெரியாது. தில்லு ஊரில் இருக்காளான்ற ஒரு பேரையே தான் வச்சுருந்தோமே தவிர தில்லோட வீட்டுக்காரர் ஒரு குடிக்காரனா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டார். அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு.